வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோடய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய வில்லேஜிலிருந்து வர மக்கள், ஓகேங்களா, தமிழ் மக்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை, ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை உள்ளபடியே நம்மளுடைய மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல். அதை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை, பங்குச்சந்தையை பற்றின உண்மையான விஷயங்களை உள்ளபடியே நிறைய விஷயங்களை நாம் இந்த சேனல் மூலயமா நம்ம சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 186 வீடியோ நம்ம இந்த சேனல் மூலயமா போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் பங்குச்சந்தையை பற்றின எல்லா விஷயங்களையும் கிட்டத்தட்ட இண்டெக்ஸிலிருந்து ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங்கு, புரியுதுங்களா, ஸோ ஒரு ஆல்கோ ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எந்த வித ஒளிவு மறைவுமே இல்லாமல் நாம் இந்த வீடியோவில் நாம் கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முதல்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பங்குச்சந்தையை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிற நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு புரிகிற விதமாக, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் முழுக்க வந்து பார்த்தினாக்கா ஆப்ஷன் செல்லர் தான், F1 ட்ரேடிங் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸர் மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 13,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அந்த 13,000 சப்ஸ்கிரைபரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு நாம் சொல்கிற விஷயம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறதுனால ஸோ பேசிக்கான விஷயங்களை பற்றி நிறைய சந்தேகங்களை வந்து நம்மகிட்ட தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களோட சந்தேகங்களை தீர்க்கிற விஷயமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றின விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுப்போம். ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸை கொடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு வீடியோவாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாம் இந்த வீடியோவை கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒதுக்குற டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது நண்பர்களே. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 விஷயம் வந்து நிறைய நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அவங்க வந்து பார்த்தினாக்கா என்ன பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, என்ன இருக்குது அப்படின்னு கேட்டினாக்கா, ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் எட்ஜி எடுக்கணுமா வேணாமா, எட்ஜி எடுத்து பண்ணணுமா, இல்லைனா எட்ஜி இல்லாமல் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணுமா சார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸை வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இதன் மூலயமா நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நான் மேக்ஸிமம் லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். வந்து என்னென்னா டைரெக்ஷனலாக வந்து நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து நான் டைரெக்ஷனலாக பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தினாக்கா நேக்கடு செல்லிங்காக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் செல்லிங்கை வந்து நம்ம அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா டைரெக்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகம். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கனாக்கா டைரெக்ஷன் செல்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா ஆப்ஷன் வந்து என்ன நான் டைரெக்ஷனாக பண்ணுறது தான் பெட்ரு. ஏன்னா நான் டைரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியலனா கூட என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைரெக்ஷனலாக என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு அட் த மணியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தினாக்கா புட்டையும் என்ன காலையும் ரெண்டையுமே செல் பண்ணிடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டைரெக்ஷனல் செல்லிங். ஸோ இந்த நான் டைரெக்ஷனல் செல்லிங்கில் வந்து எட்ஜ் எடுத்து பண்ணணுமா, எட்ஜ் எடுக்காமல் பண்ணணுமா சார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ எட்ஜ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா, ஸோ அட் த மணியோட காலையும் புட்டையும் நீங்கள் இங்கே செல் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, ஒரு புட் ஆப்ஷனையும் இங்கே எத்தனை லாட் செல் பண்ணுறீங்களோ அத்தனை லாட்டுக்கு உண்டான புட் ஆப்ஷனை வந்து இங்கே என்ன பண்ணணும், பை பண்ணணும். ஓகேங்களா, இங்கே பையி இதில் வந்து செல்லு. ஓகேங்களா, ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணியோட இது வந்து செல் பண்ணுறீங்க. இந்த கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க, ஓடிஎம்மில் போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓடிஎம்மோட சிஏ வந்து பை பண்ணிப்பீங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறோம்,
புரியுதுங்களா? இது ரொம்ப பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அட் த மணியோட ஒரு காலையும் ஒரு புட்டையும் செல் பண்ண போகிறீங்க. செல் பண்ணிவிட்டு அதுக்கு எட்ஜு பர்பஸ்க்காக என்ன பண்ண போகிறீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற புட்டையும் காலையும் இங்கே வந்து 2 லாட் செல் பண்ணுறீங்க, இங்கே 2 லாட் செல் பண்ணுறீங்கன்னா அகைன் இங்கேயுமே போயிட்டு என்ன பண்ணணும், 2 லாட்டு இங்கே 2 லாட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பை பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஓடிஎம்மில் பை பண்ணுறீங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து எட்ஜு. ஸோ இந்த எட்ஜு எடுக்கணுமா வேணாமா சார் அப்படிங்கிறதுல நிறைய நண்பர்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க எல்லாருமே வந்து பார்த்தினாக்கா, என்ன லிமிட்டெட் ப்ராஃபிட்டு, என்ன லிமிட்டெட் ப்ராஃபிட்டு அன்லிமிட்டெட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சார் அன்லிமிட்டெட் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷனை வந்து இங்கே ஒரு உதாரணத்துக்கு வந்து இங்கே 100 ருபீஸுக்கு செல் பண்ணுறீங்க, கால் ஆப்ஷனையும் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 100 ருபீஸுக்கு செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது அதிகபட்சமாக இந்த 100 ருபீஸ் வந்து 0 ஆச்சுனாவே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ, 100 ருபீஸ் தான் ப்ராஃபிட். சரிங்களா? கால் ஆப்ஷனும் சரி அதேமாதிரி 0 ஆச்சு அப்படின்னா இது என்றைக்கு சார் நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அன்றைக்கி கண்டிப்பாக இந்த மாதிரி 100 ரூபா ப்ரீமியம் ஒரு அட் த மணியில் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதே ப்ரைஸில் வந்து நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி 0 ஆகும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன, இங்கே ஒரு 100 ரூபா இங்கே ஒரு 100 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அன்லிமிட்டெட் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 100 ரூபா ப்ரீமியம் வந்து என்ன 1000 ருபீஸ் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பக்கமாக செல் பண்ண காலில் செல் பண்ண ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து என்னென்னா அன்லிமிட்டெட் ரிஸ்க் இல்லையா. ஸோ லிமிட்டெட் ப்ராஃபிட்டு அன்லிமிட்டெட் ரிஸ்க்கு இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஓடிஎம்மில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புட்டையும் அதே மாதிரி வந்து காலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஓடிஎம்மில் போயிட்டு நாம் பை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பை பண்ணிக்கிறதுனால வந்து என்ன சார் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, என்ன இந்த எட்ஜ் எடுத்து பண்ணுறதுனால இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நம்பர் 1 வந்து பார்த்தினாக்கா மார்ஜின் பெனிஃபிட் கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? மார்ஜின் பெனிஃபிட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது இல்லையா, அன்லிமிட்டெட் ரிஸ்க்கை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஓகேங்களா? இது வந்து என்னென்னா உங்களோட முழுக்க வந்து கேபிட்டலோட சேஃப்டி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்ஜ் இல்லாமல் நான் டைரக்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி சார் வந்து உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னாக்கா, இப்போ உதாரணமாக வந்து ஒரு நிஃப்டியோ என்ன இல்லை பேங்க் நிஃப்டியோ, ஓகேங்களா, நிஃப்டி அப்படி இல்லைனாக்கா வந்து பேங்க் நிஃப்டி, இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் செல் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட் செல் பண்ணுறதுக்கு 4 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா தேவைப்படுது ஒரு லாட் பண்ணுறதுக்கு செல் பண்ணுறதுக்கு அப்படின்னா வித்தவுட் எட்ஜில் பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் எட்ஜ் எடுத்து பண்ணும்போது என்ன ஆகுனா கிட்டத்தட்ட 30 to 40% மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட் நமக்கு எட்ஜ் எடுத்து பண்ணுறதுனால மார்ஜின் பெனிஃபிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ நிறைய மார்ஜின் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கம்மியான மார்ஜின் கொடுத்தா போதும். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்லிமிட்டெட் ரிஸ்க்கு, ஒரு வேளை மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்சர்டனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு விழும் பார்த்துருப்பீங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கேனில் 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் மேலே போகிறதோ இல்லை 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் கீழே வர்றதோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நடக்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்ஜு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, திரும்ப எட்ஜு இல்லாமல் என்ன ஆப்ஷன் செல்லிங் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எட்ஜு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பைக் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பைக்கு வாங்கிட்டு அந்த பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா பைக் வந்து 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. பைக்கோட காஸ்ட் வந்து 1 லட்ச ரூபா. ஆனால் அது இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸோ இல்லைனா வந்து எவ்வளோ கட்டுவோம், அதிகபட்சமாக வந்து ஒரு 2000 ருபீஸோ பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்சூரன்ஸாக வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இன்சூரன்ஸுக்கு வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர். அப்போது இந்த 1 லட்ச ரூபா பைக்குக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம 1000 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ கொடுத்து நம்ம ஒரு இன்சூரன்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 1 இயருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா இந்த இன்சூரன்ஸ் வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கும். சப்போஸ் நமக்கு ஏதாவது நம்ம எதிர்பாராத விதமாக நம்மளோட பைக்கு தொலைஞ்சு போனாலோ இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 1000 ருபீஸ் to 2000 ருபீஸ் பே பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா இன்சூரன்ஸு, இந்த இன்சூரன்ஸை வச்சு கிளைம் பண்ணி கிட்டத்தட்ட இந்த 1 லட்ச ரூபா பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to
80,000 வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணலாம், நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டு. ஸோ அப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணி வந்து பார்த்தீங்கன்னா 1000 to 2000 ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸுக்காக. ஒருவேளை ஏதாவது நம்ம எதிர்பாராத விதமாக எந்த விஷயம் நடந்தாலுமே நாம் இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி நம்ம அந்த வண்டிக்கான காசை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ நம்ம நெட்டாக எங்கள் லாஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டோன்னாக்கா ஒரு 20 to 30K தான் வந்து நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுதான் இந்த இன்சூரன்ஸோட பர்பஸ். இன்சூரன்ஸே போடலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா டோட்டல் காசுமே நம்ம கையை விட்டு போயிடும். அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங்லையுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எட்ஜ் எடுத்து பண்ணுறது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா எட்ஜுக்கு கொடுக்குற காசு இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏடிஎம்மோட புட்டு வந்து 100 ரூபா, கால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் இருக்கும், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எட்ஜாக எடுக்கிறதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பிலோ 10 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 10 ருபீஸ் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் எட்ஜ் எடுத்துறீங்க. அப்போது எட்ஜ் எடுத்துரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 200 ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு 20 ரூபாய்க்கு வந்திருக்கும். ஸோ அதே நேரத்தில் இது வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிற இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு வந்திருக்கும் ஒரு உதாரணத்துக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸை குறைச்சி கொடுக்குற வேலை தான் வந்து இந்த எட்ஜோட வேலை. ப்ளஸ்ஸு ஓவர் நைட் பொசிஷன்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எட்ஜ் இல்லாமல் போகவே கூடாது ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. அதை விட இன்னொரு விஷயம் டீஃபால்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு செல்லுக்கு புரியுதுங்களா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பை இருக்கணும். ஓகேங்களா, அப்படி ஒரு செல்லுக்கு ஒரு பை இல்லாமல் கம்பல்சரி பண்ணக்கூடாது. சரிங்களா. இதில் நிறைய நண்பர்கள் இன்னொரு கொஸ்டின்ஸு, இந்த எட்ஜை வந்து நான் எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் வந்து ஐ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஐ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எட்ஜை வந்து ரொம்ப ஓடிஎம்மில் போய் எடுக்கலாம். ஓகேங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எட்ஜை வந்து தள்ளி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட எடுக்கிறீங்களோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ இருக்குது நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24,750 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 24,750 வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 1000 பாயிண்ட் தள்ளி போய் எடுக்கிறீங்க இந்த பக்கம் என்ன 23,750 அப்படிங்கிற மாதிரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25,750 அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதனுடைய ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா தான் இருக்குங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா இதனோட ப்ரீமியம். இங்கே செல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா இருக்கும். இதையே நியர்பை பக்கத்தில் என்ன 25,000 வந்து என்ன பண்ணலான்னா புட்டையும் காலையும் வந்து 25,000 புட்டை வந்து 24,500 இந்த மாதிரி ஒரு கிட்ட ஒரு 500 பாயிண்ட்லையோ இல்லை ஒரு 400 பாயிண்ட்லையோ இந்த மாதிரி நியர்பையாக நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களோட ரிஸ்க்குமே குறைஞ்சிரும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ எட்ஜி நீங்கள் தூரமாக எடுக்கிறீங்களோ அங்கே ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு அதிகம், உங்களோட ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சேம் டைமில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட எடுக்கிறீங்களோ எட்ஜை ப்ராஃபிட் வரும்போது கம்மியாக தான் வரும், உங்களுடைய ரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் எப்படி சார் எடுக்கணும் நம்மளுடைய எட்ஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணணும் எந்த இடத்துல எட்ஜ் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெளிவாகவே சொல்லி கொடுத்துருக்கோம். நாம் இந்த ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கோன்மேன் மூலிமா பண்ணிகிட்ருக்கோம். ஏன் சார் கோன்மேன் மூலிமா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்கோ மூலிமா பண்ணும்போது தான் உங்களால் வந்து என்ன சிஸ்டமேட்டிக்காக பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏடிஎம்மோட காலையும் புட்டையும் செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏடிஎம்மோட காலையும் புட்டையும் நீங்கள் செல் பண்ணணும், ஓடிஎம்மில் இருக்கிற புட்டையும் காலையும் நீங்கள் பை பண்ணணும். அப்படிங்கிற பட்சம் இந்த 4 டிரான்சாக்ஷனையும் ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்னா நடக்காது. என்ன தான் நீங்கள் பேஸ்கெட் ஆர்டர் போட்டாலுமே கூட ஒரே டயத்தில் உங்களால் பண்ண முடியாது. சேம் டைமில் இதுக்கு வந்து ஒரு என்ன ஒரு 25% ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, இதுக்கு ஒரு 25% ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரையுமே சேம் டைமில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. இதே நீங்கள் ஆல்கோ மூலிமா பண்ணும்பொழுது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன அது மைக்ரோ செகண்ட்ஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காலையும் ஒரு புட்டையும் செல் பண்ணணும், அதுக்கு தேவையான எஸ்எல்லையும் போடும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜையும் பை பண்ணும். இவ்வளோ டிரான்சாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ செகண்ட்ஸாக நடத்தி முடிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் கோன்மேன் மூலிமா பண்ணுறது மூலிமா ஒருவேளை உங்களுக்கு டெக்னிக்கல் எட்ஜே வந்தாலும் கூட என்ன உங்களுடைய கேபிட்டல் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ அதே போல் இங்கே எமோஷனுக்கு இடம் கிடையாது, நீங்கள் சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற நெசசரி கிடையாது. ஸோ முழுக்க ஆப்ஷன் பையிங்க ஆப்ஷன் செல்லிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கு தான் பெட்ரு அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். இது ஆப்ஷன் செல்லிங் எப்படி சார் பண்ணணும், நான் எப்படி சார் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோன்மேன் மூலயமா ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கோர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை என்ன நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு
அதன் மூலிமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோர்சஸ் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங் ஆப்ஷன் பையிங் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த கோர்சஸை நீங்கள் பை பண்ணிக்கிறது மூலிமா எல்லாமே ஒரு 13 ரெக்கார்டர் வீடியோவாக தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான கோர்சஸ் கொடுத்துருக்கோம். குவான்மேனில் எப்படி நம்ம லாகின் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் அந்த செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்சஸை வாங்கி பயனடையலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் எட்ஜு வேணுமா வேணாமா, இந்த எட்ஜோட பெனிஃபிட் என்ன, அந்த எட்ஜை எங்கே எடுக்கணும், ஸோ இப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ புரியாதவங்க திரும்பவும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பங்குச்சந்தையை பற்றின ஒரு தெளிவான ஒரு புரிதலை உங்களுக்கு இதில் மூலயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வர வீடியோஸில் அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.